மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உயர்கல்வி பயில வாழ்வில் வெற்றி பெற BA தமிழ், BA இங்கிலீஷ், BCom, MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியாலஜி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலைவண்ணம் தியேட்டர் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. வணக்கம். இது தமிழ் வெப் டிவியின் நமக்காக செய்தி தொகுப்பு. இனி இன்றைய செய்திகள். திருச்சியில் முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட முயன்ற 300க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், தனி இயக்குநரகம் அமைக்க வேண்டும், மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் சார்பில் தஞ்சை மாவட்ட அமைப்பாளர் தாமஸ் துரை தலைமையில் தலைமை ஆசிரியர்கள் பேரணியாக புறப்பட்டு திருச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். சாலை மறியலில் ஈடுபட முயன்ற 300க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதுநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். தமிழக அரசுக்கு எதிராக அரசு அலுவலர்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ள நிலையில் தற்போது தலைமை ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நவம்பர் மாதத்திலிருந்து பல்வேறுபட்ட முறையிலே இந்த போராட்டமாக்கப்பட்டது நடத்தப்பட்டது. எங்களுக்கான முக்கியமான கோரிக்கைகள் 14 கோரிக்கைகளில் தனி இயக்குநரகம், 720 ஜிஓவை நீக்கம் செய்தல் போன்றதெல்லாம் வலியுறுத்தி பல்வேறு காலகட்டங்களில் அரசனுடைய கவனத்திற்கு சென்றிருக்கின்றோம். ஆனால் இதுவரையில் பள்ளிக்கல்வித்துறை எங்களுக்கு அதுக்கு ஒரு நியாயமான முடிவினை வழங்கவில்லை. அதன் காரணமாக அந்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காகவும் நியாயமான கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காகவும் தலைமை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தினுடைய சார்பாக இன்று திருச்சி மாவட்டத்தில் ஏறத்தாழ ஒரு 400 பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இது மாநில கழகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு முடிவின் அடிப்படையில் மிக எழுச்சியாக திருச்சி மாவட்டத்தில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருச்சி கலையரங்க வளாகத்தில் நடந்த பயிற்சிக்கு பிறகு சேவை அல்லூர் மையத்தில் சிறப்பு ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராகும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கான மாதிரி விளையாட்டுப் போட்டிகள் இன்று நடைபெற்றன. மாற்றுத்திறனாளிகளுக்கென சிறப்பு ஒலிம்பிக் போட்டி இவ்வாண்டு ஜூலை மாதம் நடைபெறுகிறது. இந்த சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 9 மாற்றுத்திறனாளிகளில் 7 பேர் திருச்சி முத்தமிழ் கலைப்பண்பாட்டு மையத்தில் பயிற்சி பெறுபவர் ஆவர். இப்பயிற்சி சிறப்பு ஒலிம்பிக் திருச்சி மாவட்ட தலைவர் சேவை கோவிந்தராஜன் மேற்பார்வையில் திருச்சி கலையரங்க வளாகத்தில் நடந்து வந்தது. அவர்களுக்கான மாதிரி விளையாட்டுப் போட்டி சேவை அல்லூர் மையத்தில் இன்று நடைபெற்றது. இதில் ஓட்டப்பந்தயம், போஸ் பால் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனுமதிக்கப்பட்ட வீழ்ச்சியர் நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரான்ஸ் நாட்டின் மாற்றுத்திறனாளிகளின் உடற்பயிற்சி ஆசிரியர் ரோலண்ட் கிரேம் பதக்கங்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் அதிமுகவினர் மனித சங்கிலி ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 2G ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீட்டில் முன்னாள் மத்திய மந்திரி ராசா 1,76,000 கோடி ஊழல் செய்ததை திரும்ப பெற வேண்டும், அதில் பங்கு வகிக்கும் திமுகவினர் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் கோஷமிட்டபடி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் காமராஜர் வளைவில் தொடங்கிய மனித சங்கிலி ஊர்வலம் புதிய பேருந்து நிலையம் வரை சென்று நிறைவடைந்தது. 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிமுகவினர் மனித சங்கிலி ஊர்வலம் நடத்தியதால் மாநகரம் பரபரப்பாக காணப்பட்டது. 1,76,352 லட்சம் கோடிகளை இந்த நாட்டுக்கு இழப்பீடு செய்த ராஜாவினுடைய கைது இன்றைய தினம் நடந்திருக்கிறது. அதை போல இந்த ஊழலுக்கு முழுமுதல் காரணமாக இருந்திருக்கிற கருணாநிதியும் அவரது குடும்பத்தாரையும் கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி பெரம்பலூரில்
ஒரு மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்துடன் பேரணியுடன் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மருத்துவ வசதிகள், கல்வி உதவித்தொகை என ரயில்வே ஊழியர்கள் அவர்களது குடும்பத்தினருக்கு புதிய நலத்திட்டங்களை ரயில்வே பட்ஜெட்டில் அமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்தார். ரயில்வே பாதுகாப்பு பிரிவு ஊழியர்களுக்கு தற்போது நடைமுறையில் இருக்கும் விருப்ப ஓய்வூதிய திட்டத்தை பெறுவதற்கான தகுதி சம்பளம் 1800 ரூபாயிலிருந்து 1900 ரூபாயாக உயர்த்தப்படும். பி பிரிவு தொழிலாளர்கள், கேங்மேன் ஆகியோரின் பெண் குழந்தைகளின் உயர்கல்விக்கு வழங்கப்பட்டு வரும் மாத உதவித்தொகை 1200 உயர்த்தப்படும். ரயில்வே தொழிலாளர்களின் குழந்தைகளுக்காக 20 மாணவர் விடுதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த ஆண்டில் மேலும் 20 விடுதிகள் அமைக்கப்படும். 769 ரயில்வே பள்ளிகளில் கல்வி தரத்தை உயர்த்தும் வகையில் ரயில்வேக்கு என தனி கல்வி வாரியம் அமைக்கப்படும் உள்ளிட்ட ஏராளமான சலுகைகளை அறிவித்துள்ளார். திருச்சியில் குளோபல் மனித உரிமை கழகம் மற்றும் டெக்கான் நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு கழகம் சார்பில் சிறந்த மற்றும் மூத்த நிர்வாகிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் விழா நடைபெற்றது. மனித உரிமை கழக நிறுவன தலைவர் ரங்கராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறந்த மூத்த நிர்வாகிகளான அலுவலக செயலாளர்கள் தாமஸ், கருப்பையா, ராமசாமி ஆகிய 3 பேருக்கு திருச்சி மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கண்ணன் இருசக்கர வாகனங்களை வழங்கினார். குளோபல் மனித உரிமை கழகம் மற்றும் டெக்கான் நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் தேசிய தலைவர் பாரத ராஜாவின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள 7 தாலுகாவை சேர்ந்த பழங்குடி என இருளர் சமுதாயத்தினர் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். வீட்டுமனை பட்டா, சாதி சான்றிதழ், ஓட்டு உரிமம், தண்ணீர் வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு போன்றவற்றை முழுமையாக நிறைவேற்ற கோரி கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த இருளர் சமுதாயத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கோஷங்கள் எழுப்பினார்கள். கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். இதுபற்றி இருளர் தொழிலாளர் சங்கத்தின் மகளிர் ஒருவர் கூறுகையில், பலமுறை இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்த ஒரு தீர்வும் காணப்படவில்லை. தங்களது சமுதாயத்தினரை அதிகாரிகள் கண்டும் காணாமல் செல்லும் போக்கை வன்மையாக கண்டிப்பதாக கூறினார். நிறைய பேருக்கு ரேஷன் கார்டே கிடையாது. ரேஷன் கார்டு கேட்டா என்ன சொல்றாங்க, அடுத்த ஆட்சியில் வரும், அப்புறம் வரும், இப்போ வரும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 7 தடவை ரேஷன் கார்டு எழுதி கொடுத்திருக்காங்க, இது வரைக்கும் ரேஷன் கார்டே கிடையாது. திருச்சி ஹோலி கிராஸ் கல்லூரியில் உயிரியல் துறை மாணவிகள் நடத்திய சுற்றுப்புற சூழல் குறித்த கண்காட்சி நடைபெற்றது. கல்லூரியின் இளநிலை மற்றும் முதுநிலை பிரிவு உயிரியல் துறை மாணவர்களிடையே நாட்டில் அழிந்து வரும் மரங்கள், மூலிகை செடிகளை பாதுகாத்தல் மற்றும் மழைநீர் சேகரிப்பு, தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகையினால் ஏற்படும் சுற்றுப்புற சூழல் மாசுபாட்டை எடுத்துரைத்தல், உலகம் வெப்பமயமாதலை தடுத்தல் குறித்த பல்வேறு செயல்முறைகளை மாணவிகள் மாதிரிகளாக சமர்ப்பித்தனர். கண்காட்சியை கல்லூரி ஆசிரியர் மற்றும் மாணவிகள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். நிறைய கான்செப்ட், அதாவது அட்வான்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்சஸ்ல இப்படி எல்லாம் போலாம், நம்ம நாடு எப்படி இருக்கு, நம்ம நீர்வளம் நிலவளம் எப்படி இருக்குங்கிறத ஒரு மாடலா பண்ணி வச்சிருக்காங்க. புதுச்சேரி முதல்வர் வைத்தியலிங்கம் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற 128 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் பட்டதாரி ஆசிரியர் சங்கம், பயிற்சி பெற்ற பட்டதாரி தமிழ் மொழி ஆசிரியர் சங்கம், புதுச்சேரி தொழிற்கல்வி ஆசிரியர் சங்கம் சார்பில் முதல்வர் அலுவலகத்தை முற்றுகையிடும் முயற்சியில் ஆசிரியர்கள் ஈடுபட்டனர். சங்க தலைவர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஆசிரியர்களை ஒப்பந்த முறையில் நியமிக்கக்கூடாது, அதை ரத்து செய்ய வேண்டும், 100 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், 32 தமிழ் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினார்கள். புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் இருந்து ஆசிரியர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு அண்ணா சாலை, நேரு வீதி வழியாக ஆம்பூர் சாலையில் ஊர்வலமாக சென்று முதல்வர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். இதனை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட 128 ஆசிரியர்களையும் கைது செய்தனர். ஒரு 12 ஆண்டு கால முதன்மையான கோரிக்கை ஏசிபியும் எம்ஏசிபியும். இந்த கோரிக்கைகளை மத்திய அரசும் மாநில அரசும் ஏற்றுக்கொண்டு ஆணை பிறப்பித்து இதுவரைக்கும் நிரப்பப்படல, நிறைவேற்றல. மனம் வெதிம்பு போய் பல ஆசிரியர்கள் பணி முடிந்து வீட்டுக்கு போயிட்டாங்க, சிலர் இறந்தும் போயிட்டாங்க. ஏற்றுக்கொண்ட கோரிக்கையை முடிக்காத இந்த புதுவை அரசை கண்டித்து அத்தனை ஆசிரியர்களும் புதுவை, காரை, மாகே, ஏனாம் பகுதி ஆசிரியர்கள் இன்று முற்றுகை போரினை இடத்தவதற்காக வந்திருக்கிறோம். திருச்சியில் SRMU ரயில்வே தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
வேலை பளுவிற்கு ஏற்ப அதிக பணியாட்களை நியமனம் செய்ய வேண்டும். 12 மணி நேர வேலையை 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும். 4ஆம் தர தொழிலாளர்களுக்கு ஓய்வு அறைகளை ஏற்படுத்தி தர வேண்டும். 4ஆம் தர தொழிலாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னக ரயில்வே தலைமை பொதுக்கிளை கிளை தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் கோட்ட உதவியாளர் ரமேஷ் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினார்கள். மூலமும் இந்த சீனியர் டிஓஎம் நிர்வாகத்தை கண்டித்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்தியும் கூட கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் நடக்கக்கூடிய அந்த சீனியர் டிஓஎம் நிர்வாகத்தை வன்மையாக கண்டிப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் 56 புதிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய ரயில்களின் விவரம்: திருப்பதி அமராவதி இடையே வாரம் 2 முறை எக்ஸ்பிரஸ், சென்னை ஷீரடி இடையே பெங்களூர் வழியாக வாராந்திர எக்ஸ்பிரஸ், கோயம்புத்தூர் தூத்துக்குடி இடையே இணைப்பு எக்ஸ்பிரஸ், மைசூர் சென்னை இடையே வாராந்திர எக்ஸ்பிரஸ் விடப்படுவதாகவும், எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூருக்கு வாராந்திர எக்ஸ்பிரஸும், மங்களூர் பாலக்காடு இடையே இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், டெல்லியிலிருந்து புதுச்சேரிக்கு வாராந்திர எக்ஸ்பிரஸ், வாரணாசி அகமதாபாத் இடையே வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகள் என இந்தியா முழுவதும் 56 வழித்தடங்களில் ரயில்கள் விடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 துரந்தோ எக்ஸ்பிரஸ் ரயில்கள், 7 புதிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் என தமிழகத்துக்கான பல்வேறு அறிவிப்புகளை ரயில்வே பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்த நாள் 2013ஆம் ஆண்டு கொண்டாடப்படுவதையொட்டி விவேக் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் புதிய ரயில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதேபோல ரவீந்திரநாத் தாகூரின் பெருமையை சிறப்பிக்கும் வகையில் 4 காவி குரு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அவரது 150வது பிறந்த நாளில் இயக்கப்படும். ரயில் சுற்றுலாவை மேம்படுத்த 4 சிறப்பு ரயில்கள் ஜனம் பூமி கௌரவ் என்ற பெயரில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை இப்போது பார்க்கலாம். தங்கம் விலை இன்று சற்றே அதிகரித்துள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 1945 ரூபாய். நேற்றைய விலையை விட இன்று கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு பவுன் தங்கம் 15,560 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 54 ரூபாய் 45 காசுகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் வெப் டிவியின் செய்திகள் நாளை இரவு 9 மணிக்கு. கல்வி, குறும்படங்கள், ஆவணப்படங்கள் என ஏராளமான நிகழ்ச்சிகளை உங்கள் வெப் டிவியில் பார்த்து பயன்பெறுங்கள். வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட் திருச்சி 1. நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணிக்குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழிற்பயிற்சிகள். மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், டிடிபி உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட் திருச்சி 1. Trichy Academy for Competitive Examination, UPSC, Group 1, Group 2 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம். வங்கி தேர்வு மற்றும் ஸ்டாஃப் செலக்ஷன் உள்ளிட்ட தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி நடைபெறுகிறது. தேவையான நூலகம், இன்டர்நெட் வசதி என சகல வசதிகளுடன் இலவச பயிற்சி மையம். தொடர்புக்கு பிரேஸ், கலையரங்க வளாகம் திருச்சி. இது மாவட்ட நலப்பணி குழுவின் ஓர் அங்கம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம்
உயர்கல்வி பயில வாழ்வில் வெற்றி பெற BA தமிழ், BA இங்கிலீஷ், BCom, MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியாலஜி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலைவங்கம் தியேட்டர் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1.